சென்னை திருவேக்க நகர் பகுதியில் ஆட்டோவில் கஞ்சா கடத்தி வந்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னை திருவேக்க நகர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட மாதவரம் நெடுஞ்சாலை பகுதியில் நள்ளிரவு திருவேக்க நகர் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அதிகாலை 2 மணி அளவில் பெரம்பூரிலிருந்து மாதவரம் பணிமனை நோக்கி சென்ற ஆட்டோ ஒன்றை போலீசார் மடக்கி சோதனை செய்தனர். அந்த ஆட்டோவில் சுமார் 1.5 கிலோ கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து ஆட்டோவில் பயணித்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த பரத், பிரசாந்த், கிருஷ்ணசாமி ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர். அப்போது பரத் என்பவர் பெரம்பூரை சேர்ந்த பிரவீன் என்கிற தனுஷ் என்பவரிடம் 30,000 ரூபாய் கொடுத்து கஞ்சாவை வாங்கியதாகவும் அதை மாதவரம் பேருந்து நிலையம் வழியாக கள்ளக்குறிச்சிக்கு கொண்டு செல்ல திட்டமிட்டிருப்பதாகவும் தெரியவந்தது. இதையடுத்து 3 பேரிடமிருந்து 4 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் கஞ்சா விற்பனை செய்ததாக கூறப்படும் பிரவீன் என்கிற தனிஷ் என்பவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.